ஜிம்ல வந்து there are so many different types of exercises இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் கார்டியோ ஒன் ஆஃப் த காமனஸ்ட் எக்ஸசைசஸ். டு சம் எக்ஸ்டென்ட் வந்து கார்டியோ வந்து நல்ல விஷயம். அதாவது இதயத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது தான் கார்டியோ. ஸோ டு சம் எக்ஸ்டென்ட் நீங்கள் வந்து இதயத்துக்கு அப்பப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வாழ்க்கையும் கூடாதுங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் தேவை நம்ம இதயத்துக்கு. ஆனால் அது வந்து அளவான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும். எந்தெந்த ஏஜ் குரூப்பில் எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் இருக்குது. ஸோ ஒரு யங்ஸ்டர், ரொம்ப யங்ஸ்டர், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல போகிறாங்க 18 இயர்ஸ் ஆஃப் 19 இயர்ஸில், இன்னும் தட் நார்மல் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த டைமில் தான் நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஒரு எந்தூசியாசம் வரும், ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி போகும்போது சர்டன் பேசிக் திங்ஸ் அவங்க செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸோ பர்டிகுலர்லி ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்னு வந்துருக்குது, ஹை ராக்ஸ்னு வந்துருக்குது. இதெல்லாம் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ். நார்மலாக ஒரு 45 மினிட்ஸ் 1 hour இல்லாமல் இதெல்லாம் சில எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours 3 hours போகுது. அந்த மாதிரி அல்ட்ரா மரத்தன், ட்ரையாத்லன், இந்த மாதிரி ரொம்ப ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் போகிறவங்களுக்கு வந்து we have to be little careful. இட்ஸ் நாட் தட் we should not do, அதை பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்லலை. பட் அந்த அளவுக்கு போகிறவங்களுக்கு வந்து பேசிக் கொஞ்சம் டெஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே ஓகேயா பிஃபோர் வி கோ இன்டு தட் ஹை இன்டென்சிட்டி. நார்மலாக ஜிம் போகிறதுக்காக நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு நாங்கள் சொல்லலை. பட் ஒன் பாயிண்ட், தெர் இஸ் அ பிக் கான்செப்ட் தட் பீப்புள் திங்க் தான் நம்ம ஜிம் போயிட்டா நம்ம பாடி பர்ஃபெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து வெளியே வரணும். ஏன்னா ஜிம் போகிறதுனால மட்டுமே உங்களுடைய இதயம் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறது தப்பு. ஸோ பிகாஸ் ஜிம்முங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், பட் அதில் வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு, உணவு பழக்க வழக்கங்கள், அதில் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து வகைகளோ ஆர் ட்ரக்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் டயட், இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதுவுமே there can impact on your life.